சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். காலையிலே வந்து முத்துவை பார்த்து மனோஜை திட்டியே சந்தோஷப்பட்டு இருப்பா. இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து சொல்றாரு, இவன் காதுல ஊசி வச்சு குத்துனா நீங்க உலக்க வச்சு குத்துறீங்க. அதுக்கு முத்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த பொண்ணை தேடி நானும் தானப்பா போனேன், அவங்க என்னப்பா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. முத்துவோட அப்பா சொல்றாரு, இதான் உங்ககிட்ட பெரிய பிரச்சனை, நீ நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் அது வெளியில தெரிய மாட்டேங்குது. அது இந்த அளவுக்கு உன் கோவம் வந்து கண்ணை மறைச்சிருது. எது சொல்றதா இருந்தாலும் கேட்கறதா இருந்தாலும் முதல்ல கோவப்படாம நிறுத்தி நிதானமா பேச கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு முத்துவோட அப்பா தம் புருஷனை பத்தி எந்த ஒரு பொண்ணுக்கும் தப்பா பேசினா பிடிக்காது, அதே மாதிரிதான் ரோகிணிக்கு மனோஜை பத்தி பேசுறது பிடிக்கல, கண்டிப்பா நீ இனிமேட்டு மனோஜை பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு முத்து, சரிப்பா இனிமேட்டு இந்த பார்லர் அம்மாவோட வீட்டுக்காரனை பத்தி நான் பேச மாட்டேன், ஆனா என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல அவனை பத்தி நான் கேட்பேன், அவன் தப்பு பண்ணா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்துவோட அப்பா முத்து கிட்ட, டேய் நான் சொல்றத நீ கேட்டு தொலை, நீ அவனை பத்தி எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனோஜை பார்த்து, மனோஜ் நீ ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரோகிணியை பார்த்து, ரோகிணி இது மாதிரி நீ எங்கேயுமே இனிமேட்டு சொல்லாம போகாதம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஆனா சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டுலாம் வெளியே போக கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதுக்கு ரோகிணி, சாரி அங்கிள் இனிமேட்டு கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. விஜயா கிட்ட மனோஜ், சாரிம்மா நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, போய் முதல்ல ரோகிணியை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உள்ள போன மனோஜ் நேரா ரோகிணியோட காலில் விழுந்து அழுகுறாரு. ரோகிணியை பார்த்து, கண்டிப்பா இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்போ ரோகிணி கேட்கறாங்க, ஏங்க நான் உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேனே, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, நீங்க இல்லைன்னா கூட என்கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன், அதனாலதான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. இனிமேட்டு எதுனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, இனிமேட்டு போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வீட்டை விட்டு ஒரேடியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. அந்த பக்கமா வந்த விஜயாவும் இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. விஜயா நேரா உள்ள வந்துட்டு ரோகிணியை பார்த்து, ரோகிணி நீ ரொம்ப வருத்தப்படாத, வேலை இல்லாத விஷயத்த நான் தான் அவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி கேட்கறாங்க, நான் உங்க தானே நம்பி இருந்தேன், நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் உடனே சொல்றாரு, நான் தீவிரமா வேலை தேடி இந்த பிரச்சனையை சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. காலையில மனோஜ் ஜெயிச்சு இன்டர்வியூக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அங்க வந்து முத்து, என்னடா அண்ணா ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ரோகிணி, நீங்க போக்குள்ளே அவர் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, நான் ஸ்பாயிலும் பண்ணல ஆயிலும் பண்ணல, இவன் நிறைய படிச்சிருக்கேன், அதனாலதான் சொன்ன வேலை கிடைக்குது கஷ்டம்னு சொல்லிட்டு. டே அண்ணா உனக்கு வேலை கிடைக்கலாம், நீ ஏதாவது ஷெட்டுக்கு வா, ஒரு 3-4 கார் ஃப்ரீயா தான் இருக்குது, உனக்கு தான் டிரைவிங் தெரியும்ல, நீ டிரைவிங் ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. முத்து சொல்றாரு, ஒரு கார் எடுத்து நீ டே நைட் ஓட்டணும்னு வச்சுக்குவேன், நீ மினிமம் 30,000 சம்பாதிக்கலாம், அதுக்கு மேல உன் டேலண்ட் அப்படின்னு சொல்றாரு. ரோகிணி உடனே சொல்றாங்க, ஆண்டி இவர் இப்படி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்க, அவருக்கு கார் எடுத்து ஓட்டணும், அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு உடனே முத்து, கோழி கடையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. நீங்க கார் ஓட்டுறீங்க, இவருக்கு ஏன் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேக்குறாங்க. உடனே மீனா குறுக்குல வந்து, என் புருஷனுக்கு வேலை இல்லைன்னா கூட காத்துறைக்கிற வேலைக்கு போனாரு, ஆனா அவன் புருஷன் மாதிரி பார்க்ல படுத்து தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ வேணா பாரு, இவன் உன்னை ஏமாத்தான் போறான், என்ன பார்க் இல்லைன்னா பீச்சில் போய் படுத்து தூங்குவான், நீ வேணா கண்டிப்பா பாரு, இவன் உன்னை ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, மனோஜ் படிச்ச படிப்புக்கு நல்ல பெரிய போஸ்டிங் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனால ஏன் வேலைக்கு போலியா, ஏன் உட்காந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. கேட்கிறவன் கேனையா இருந்தா கேப்பையில கேரட் ஜூஸ் வரும்னு சொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டே முத்துவோட அப்பா உள்ள வராரு. கேரட் ஜூஸ்ன்னு காதுல விழுது, கேரட் ஜூஸ் போட்டு வச்சிருக்கே, போட போறியா அப்படின்னு கேட்கிறாரு. விஜயா சொல்றாங்க, மனோஜ் முத்து கார் ஓட்ட கூப்பிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துவோட அப்பா சொல்றாரு, எல்லா வேலையும் நல்ல வேலை தாமா, இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்க மனோஜ் அப்பாவோட காலையே அம்மாவோட காலையே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்டர்வியூக்கு கிளம்புறாரு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் மீனாவை பார்த்து விஜயா கேட்கறாங்க, நீயும் சேர்ந்து அலட்சியமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நான் பேசல, உங்க பையன் தானே பேசினாரு, உங்க பையன் நீங்க சொன்னா கேட்பார்ல, நீங்க கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு விஜயா மீனாவை பார்த்து, நீ நாள் முழுக்க கடையில இருந்தாலும் 1000 ரூபாய் தான் உன்னால சம்பாதிக்க முடியும், ஆனா ரோகிணி பார்த்தனா பியூட்டி பார்லர்ல 30,000 சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, நான் இப்படியே இருந்துட்டு போறேன், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனா உடனே சொல்றாங்க, நான் யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ரோகிணிக்கும் வருது, நீ மனோஜை குத்தி காட்டி தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, நான் யாரையும் குத்தி காட்டல, நீங்க அந்த மாதிரி நினைச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க. அதுக்கு விஜயா கேட்கறாங்க, ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது, நீ தானே முத்துக்கு சொல்லி கொடுத்து பேச சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மீனா, இத்தனை வருஷமா நீங்க தான் வளர்த்தீங்க, நீங்க சொல்லியே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொன்னா கேட்க போறாரு, சாப்பாடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், எனக்கு கடைக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மீனா கிளம்புறாங்க. விஜயாவும் ரோகிணியும் மீனா போறத கோவத்தோட பாக்குறாங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.